வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பேதமை அந்த அதிகாரத்தில் 7வது குறள், எய்திலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. எய்திலார் ஆர தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. ரொம்ப எளிதான குறள், ஆனால் ஆழமான பொருள் கொண்ட குறள். எய்திலார் ஆர தமர் பசிப்பர், இங்கே 2. பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. அது நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும். பேதைனா ஒரு முட்டாள், அவன்கிட்ட பெரும் செல்வம் உற்ற கடை, அவன்கிட்ட நிறைய செல்வம் கிடைத்த பொழுது உற்ற கடை. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, முதல் குறளில் நம்ம என்ன பார்த்தோம்? பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கையெறியா பேதை வினை மேற்கொள்ளின். அதாவது ஒரு பொருள், ஒரு வினை, ஒரு செயலை செய்ய தெரியாமல் செஞ்சு அந்த செயலையும் கெடுத்து தானும் கெட்டு போவான் அப்படின்றத குறள் படித்தோம். அப்போ என்ன பொருள்? அதில் அவனால் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்து அதிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது, அவனால் செல்வம் சேர்க்க முடியாது அப்படின்னு தான் படித்தோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? அடுத்த குறளே பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. அங்கே 2 தொக்கி நிற்குது. எனக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது இவன் சம்பாரித்து வந்த பொருள் கிடையாது, உற்ற கடை. அது கிடைக்குது அவனுக்கு. என்ன, எப்படி கிடைக்குது அப்படின்னா, தெய்வத்தால். தெய்வம்ன்றது இங்கே விதி. அவனுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு பெரும் செல்வம் கிடைக்க பெற்ற பொழுது அப்படின்றது என்ன தொக்கி நிற்குது. நிறைய சமயத்தில் கிடைக்காது. அப்படி ஒரு வேளை விதிவசத்தால் அவனுக்கு பெரும் செல்வம் கிடைத்தாலும் அப்படின்னு பொருள் கொள்ளும். இங்கே பெரும் செல்வம் அப்படிங்கிறது என்ன பொருளை குறிக்குதுன்னா, நிறைய பொருள் அப்படிங்கிறது ஒன்று, அவன் பெற வேண்டிய நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் பெறக்கூடிய அளவு செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம். ஆக இந்த பெரும் செல்வம் ஒரு பேதைக்கு கிடைச்சிது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத இது சொல்கிறார். எய்திலார் ஆர. எய்திலார்னா நமக்கு கொஞ்சமும் தொடர்பு இல்லாதவர்கள், பகைவர்கள்னு சொல்ல முடியாது, தொடர்பு இல்லாதவர்கள். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குடும்பம், என் கூட பிறந்தவங்க, அப்புறம் நான் திருமணமான அவங்க இருக்காங்க, அவங்க, அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள், இப்படி என்னுடைய இது வளர்ந்துக்கிட்டே போகுது. என்னோடய சுற்றமும் நட்பும் வளர்ந்து கொண்டே போகிறது. இப்போ இதில் இருக்க யாருக்கும் இல்லாமல் வெளியில் இருப்பாங்க இல்லையா, தெரியும் நமக்கு, அவ்வளோதான், எங்கேயோ பார்த்துருப்போம், அந்த மாதிரி அது அவங்க தான் ஏதில. நமக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை, அதாவது இரத்த சம்பந்தமும் இல்லை, உறவு முறையும் இல்லை, நண்பனும் இல்லை. அப்படி இருக்கிறவங்க ஏதில. இவங்க எப்படி எனக்கு நண்பனானாங்கன்னா என் கூட இருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட இப்போ செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தால் அவங்களுக்கு நிறைய விஷயம் ஆக வேண்டியிருக்கு. அதனால் யார்கிட்ட செல்வம் இருக்கோ அவனை புகழ்ந்து பாடி பாடி அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறது. இவன் தான் முட்டாளாச்சே. அதனால் முகஸ்துதி பண்ணோன்னே என்ன பண்ணிடுவான்? ஓ, நம்மளை தான் ரொம்ப புகழ்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அதுதான் ஏதிலார் ஆர. ஆர அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் இந்த முட்டாள்கிட்ட இருக்க செல்வத்தினால செய்து கொள்வார்கள். தமர் பசிப்பர். தமர் அப்படின்னா தம்முடன் நெருங்கிய சொந்தத்தில் உடையவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் எல்லாரும் பசிப்பர், உண்ண உணவு கூட இல்லாமல் வருந்துவார்கள். ஆனால் அதை பற்றி இந்த பேதை கவலைப்பட மாட்டான். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு விருந்து கொடுப்பான். விருந்து மட்டும் இல்லை, அவனுக்கு எண்ணற்ற செல்வங்களும் பரிசுகளும் கொடுப்பான். ஏன் அப்படின்னா அவர்கள் இவனை ஏதோ புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறாரு, முட்டாள்கிட்ட பொருள் கிடைச்சிதுன்னா தொடர்பு இல்லாதவர்கள் எல்லாரும் பயன்பெறுவார்கள். தொடர்புடையவர்கள், அவர்கள் கூட பிறந்தவர்கள், உறவுகள், நட்புகள், அவர்கள் பசியால் இருந்தாலும் கூட இவனுடைய செல்வத்தினால் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இதையெல்லாம் ஒரு இலக்கணமாக வச்சுட்டு நாம் நம்மையும் மதிப்பிட்டு கொள்ள முடியும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் மதிப்பிட்டு கொள்ள முடியும். அவர்கள் புத்திசாலியா அல்லது முட்டாளா அப்படின்னு. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து